பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் நான் மனரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஐ லேர்ன் டு பி கண்டென்ட் இன் ஆல் சிச்சுவேஷன் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எந்த நிலைமையில இருந்தாலும். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிச்சோன்னா அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பிஹேவியர் இல்லையா? அதை நம்ம சிலர் பாருங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவங்க அப்படியே முறுமுறுப்பாங்க இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். எகிப்துல இருந்தப்ப ஐயோ எகிப்தியர்கள் ஒடுக்கினாங்கன்னு ரொம்ப அவங்க முறுமுறுத்து அவங்க ரொம்ப கர்த்தரை நோக்கி கூக்கர்லிட்டாங்க. அப்ப கர்த்தர் அதுல இருந்து அவங்கள விடுதலை ஆக்கின பொழுது அதுக்கப்புறமும் அவங்க அப்படியே முறுமுறுத்தாங்க வனாந்தரத்துல. இல்லை, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாம், அங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தருக்கு விரோதமா மோசேக்கு விரோதமா அவங்க முறுமுறுத்தாங்க. அதனாலதான் கர்த்தர் அவங்க மேல எப்படி இல்லையா, கர்த்தர் அவங்க மேல பிரியமா இல்லை. அவங்க அநேகர் எல்லாம் வனாந்தரத்துல அழுகப்பட்டாங்க. அவங்க யாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகல. யோசுவாவும் காலேபும் தவிர அந்த இஸ்ரவேல் அந்த ஜனங்களுடைய அவங்களுடைய பிள்ளைகள் தான் அந்த தேசத்தை, அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரித்தார்கள் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம எப்பயுமே அந்த கிரம்பிளிங், முறுமுறுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சுபாவங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல படிக்கிறோம், மனரம்யமோ நித்திய விருந்து, அந்த சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் என்று சொல்லல. அந்த மனரம்யமோ நித்திய விருந்து. அப்படியே அந்த மனரம்யமா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது இல்லையா? எப்பயுமே சொல்லுவாங்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு இடத்துல இருக்கிறப்ப மற்ற இடத்த பாக்குறப்ப அது நல்லா இருக்கிற மாதிரி அப்படி தெரியும் இல்ல, ஒரு இடத்துல இருக்கிறப்ப. ஆனா அந்த இடத்துக்கு போனாதான் அங்க உள்ள பிரச்சனைகள் தெரியும் இல்லையா? இப்ப ஒரு கம்பெனில இருப்பாங்க, இங்க சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னொரு கம்பெனில சம்பளம் நிறைய கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க உள்ள பிரச்சனைகளை நம்ம நமக்கு தெரிய வரும் இல்லையா? ஆகையினால எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கதான் செய்யும் இல்லையா? ஆனா நம்ம ஆண்டோட பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இல்லையா, கர்த்தருக்கு நம்ம நன்றி அறிதல், அந்த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் என்னன்னா நம்ம மனரம்யமா இருந்து கர்த்தருக்கு நம்ம எப்பவும் நம்ம என்னன்னா நன்றியறிதல் உள்ளவர்களா இருக்கணும் இல்லையா? எல்லாவற்றிலையும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அப்படின்னு நம்ம தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல படிக்கிறோம். அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கிறப்ப மட்டும் இல்ல, நம்ம கிட்ட ஏதோ குறைவுகள், நம்ம கிட்ட ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில நம்ம கடந்து போகும் பொழுதும் நம்ம என்னன்னா அப்ப கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துறவர்களாக நம்ம மனரம்யமா இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமே. அப்படி எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நல்லா சந்தோஷமா நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சஞ்சலங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது உடனே என்ன பண்ணிருக்கோம், நம்ம முறுமுறுத்து நம்ம என்னன்னா நம்ம சஞ்சலப்பட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது இல்லையா? நாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் இதை என்னன்னா பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை சிறையிலிருந்து, பிரிசன் எபிசல், சிறையிலிருந்து அவர் காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அங்க ரோமாபுரியில் அங்கிருந்து இந்த சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் அப்படிலாம் சொல்லி அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார்.
அப்படியாக அந்த நம்ம பவுல் அப்போஸ்தலனை போல நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம மன ரம்யமாக இருக்க, அப்படி சந்தோஷம் போதும் என்ற அந்த மனது, அப்படி நல்ல அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா அந்த திருப்தியாக இருக்கிற அந்த ஒரு மனதை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற தேவனாய் கர்த்தராப்பா. இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் மனரம்யமாக இருக்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியாப்பா எங்களோடு பேசுகிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் நாங்கள் அப்பா குறைவுபட்டு சஞ்சலப்பட்டு முறுமுறுத்து ஆண்டவரை கர்த்தரை துக்கப்படுத்தாதபடி எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் எங்களை கிருபை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.